வருகின்ற 1/7/2025 தினத்திலே செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருகிறது. இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். என்னன்னா, ஔஷதம் முருகனுக்கு அபிஷேகம் செய்து தேன் அபிஷேகம் பண்ணணும். இந்த தேனை உட்கொள்ளணும். அப்படி உட்கொள்றோமே ஆனால் சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யும். அதுவும் காலம்பர 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் உரையில செய்யும். அதை செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும் இந்த வியாதிகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இதுல என்ன மிக முக்கியமானது அப்படின்னா, இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா ஆகிட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. சூரிய சக்தி கம்மியா இருக்கிறதுனால இது நடக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. சூரியனிலிருந்து கிடைக்கும் ஒரு சில சக்திகள் வேறு எதுலேயும் கிடைக்காது, சூரியன்ட்டு தான் கிடைக்கும். இவங்க ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிறாங்க, அதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த அங்காரக சஷ்டி அன்று முருகனுக்கு தயிரினால் அபிஷேகம் செய்து, மாம்பழம் அபிஷேகம் செய்து, முக்கியமாக மாம்பழம் தான், மாம்பழச்சாறு, அதுவும் இப்போ சீசன் உங்களுக்கு, மாம்பழச்சாறு அபிஷேகம் செய்து அந்த சாறை பருகினால் இந்த நோய்களிலிருந்து விடுபடலாம். சகல வியாதிகளுக்கும் ஔஷதம், வியாதிகளுக்கும் நிவர்த்தி செய்யக்கூடிய முருகக் கடவுளுடைய மிக முக்கியமான நாள் 1/7. அன்னைக்கு காலம்பர 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக முருகன் ஆறுமுகக் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யுங்கள். வள்ளிமலையில் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகக் கடவுள் மிக சிறப்பான ஆறுமுகக் கடவுளாக வீற்று அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த மாதிரியான பூஜைகள் செய்தால் சகல வியாதிகளும் நிவர்த்தியாகும். அதுவும் வள்ளிமலையில் இருக்கிற முருகன் ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன். அந்த முருகனை வழிபாடு செய்யுங்கள். இந்த சஷ்டி அன்னைக்கு சகல வியாதிகளும் நிவர்த்தியாகும். குழந்தையின்மை அப்படிங்கிறதே இருக்காது. இந்த சஷ்டியில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறதே இருக்காது. இந்த சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் மௌனமாக எதையும் மருந்தாமல் இருங்கள். யாரிடமும் பேசாமல் முருகா 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 என்று முருகனுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். சகல வியாதிகளும் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் என்பது மிக நிதர்சனமான உண்மை. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.